தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பாடு அனுபவிப்பதே மேன்மை. 1 பேதுரு 3:17 நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். போத்திபாருக்கு நித்தம் நன்மை செய்த யோசேப்பு தண்டனை பெற்றான், சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனால் தன் கணவனுக்கு நித்தம் தீமை செய்ய துணிந்த போத்திபார் மனைவியோ படுக்கறையில் சுதந்திரமாக இருக்கிறாள். அங்கே 2 பேரும் ஒரே இடத்தில், ஆனால் வெவ்வேறு சூழ்நிலைகள் இருக்கின்றார்கள். உண்மையாக சொல்ல வேண்டுமானால் இங்கு போத்திபார் மனைவிதான் மனதின் சிறையாகிய குற்ற உணர்வோடு வெளியில் சுதந்திரமாக இருக்கிறாள். ஆனால் யோசேப்பு மனதில் சுதந்திரமாக குற்ற உணர்வு இல்லாமல் சிறையில் இருக்கின்றான். யோசேப்பு சிறையில் போடப்பட்டான். நித்தம் தீமை செய்கிறவர்கள் வெளியே நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் நித்தம் நன்மை செய்கிறவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். இதுதான் நாம் வாழும் உலகம். நம்முடைய வாழ்க்கையும் இப்படிதான். யோசேப்பு சிறையில் போடப்பட்டது தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த சிறைச்சாலை எங்கே இருந்தது என்பது இன்னும் ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அந்த சிறைச்சாலை போத்திபார் வீட்டில் தான் இருந்தது என்றால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். எனவே யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடம் தலையாரிகளின் அதிபதிகளின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணிவித்தான். ஆதியாகமம் 40:3 வாசிக்கிறோம். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, தலையாரிகளின் அதிபதிகள் வீட்டில் சிறைச்சாலை இருந்தது. அங்கே யோசேப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தான். இந்த தலையாரியின் அதிபதி யார் என்றால் யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். பாவோடைய பிரதானியும் தலையாரியுமாகிய அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவன் அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்ரவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான் என்று வாசிக்கிறோம். யோசேப்பு எந்த பக்கத்திலும் தீமைகள் வந்த பொழுதும் அவன் தேவனோடு இருந்தபடியால் நன்மை மாத்திரம் செய்தான். நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மை என்கிற வசனத்தில் நல்ல உதாரணம் யோசேப்பு. தேவ பிள்ளைகளே, தீமை செய்ய மாட்டார்கள். சாத்தானுடைய பிள்ளைகள் தீமை செய்யவர்கள். எனவே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கின்ற நிந்தனைகள், வேதனைகள் எல்லாம் பார்க்கும்போது நன்மை செய்த யோசேப்புக்கு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தீமை அனுபவிப்பீர்களா? யோசேப்பு எப்படி இருந்தார் என்பது நல்ல உதாரணமாக இருந்தது. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் நித்தம் பாடு அனுபவித்தாலும் எப்படி யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினாரோ அப்படியாக உங்களையும் என்னையும் தேவன் நிச்சயமாக உயர்த்துவார். இதை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் அற்புதமாய் ஆசீர்வதிப்பார். இதை செய்தியை கேட்டு உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திருவண்ணாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.